இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அரளி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட மதர்-இன்-லா வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க இந்த அரளி செடியை ஒரு பாட்டில் தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பெரிய மரம் அளவுக்கு வளர்ந்து நல்லா ஃப்ளாரிஷ் ஆகியிருக்கு. நானும் அவங்களும் ஒரே டைமில் தான் செடி வாங்கினோம். நான் வந்து மண்ணில் வச்சுருக்கேன், இவங்க வந்து பாட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க செடியை பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாகவும் நல்லாவும் க்ரோ ஆகிட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் சன்னில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அரளி செடி வந்து ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம். இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக உரம் அதெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் மல்டிபர்பஸ் காம்போஸ்டே போதும். இது உங்களுக்கு எவர் கிரீன், அதனால் எப்போவுமே இந்த க்ரீன் ஃபாயிலேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பெரிய பாட்டில் தான் வச்சுருக்காங்க. அவங்க பாட்டு மண்ணெல்லாம் அடிக்கடி மாற்றுறது கிடையாது. ஆனால் மல்டிபர்பஸ் காம்போஸ்ட் மட்டும் டாப்அப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள் நிறைய பல கிளைகள் வந்து திட்டத்திட்ட இது வந்து ஒரு ட்ரீ அளவுக்கு நல்ல புஷ்ஷாக ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல வின்டர் ஹார்டியும் கூட. -10 வரைக்குமே நல்ல குளிரை தாங்கிட்டு இருக்கும். நல்ல ட்ரவுட்டையும் தாங்கும். அதனால் நமக்கு வந்து இது லெஸ் கேர் தான். ஆனால் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ஹைலி பாய்ஸ் பிளான்ட். அதனால இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். விஷத்தன்மை இருக்கிறதுனால நம்ம வளர்க்கக்கூடாதுன்னு கிடையாது. இது கோயில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய இடங்கள்ல அரளி வச்சிருப்பாங்க. இதே வந்து எங்க வீட்டுக்கும் வாங்க, நான் ஒரு மண்ணுல பாட் ஷேட்ல வச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு நீங்க கம்பேர் பண்ணியே நீங்க பார்க்கலாம். நாங்க 2 பேரும் ஒரே டைம்ல தான் வாங்கினோம். ஆனா இருந்தாலும் இவங்களோட பிளான்ட் எவ்வளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு பாருங்க. ஆனா என்னோட பிளான்ட் அந்த அளவுக்கு ஆகல. ஏன்னா அது ஒரு பாட் ஷேட்ல இருக்கு, அதுக்கு இனஃப் சன்லைட் கிடைக்கல. அதனாலதான். அப்படியே எங்க வீட்டுக்கு வாங்க, என்னோட ட்ரீயை பார்க்கலாம். நீங்க நம்ம என்னோட மாமியார் வீட்டில் உள்ள அரளி செடி பார்த்தோம். அது எவ்வளோ சூப்பராக ஃப்ளாரிஷ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ அரும்பு பூவோடு இருந்துச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இது என்னோட அரளி செடி. இதை மண்ணில் வச்சுருக்கேன். ஆனால் நாங்கள் 2 பேருமே ஒரே நேரத்தில் தான் வாங்கினோம், ஒரே நேரத்தில் தான் வச்சோம். அவங்க பாட்டில் வச்சாங்க, நான் மண்ணில் டைரெக்டாக வச்சேன். ஆனால் என்னது அந்த அளவுக்கு வரல பாருங்கள். எதுக்காகன்னு பார்த்தா இங்கே வந்து பாட் ஷேட், இதுக்கு சன்னுனா ரொம்ப பிடிக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷேடில் அவங்க வச்சுருக்காங்க, அதாவது ஃபுல் சன்னில் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு த்ரூ அவுட் த ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங் அவங்களுக்கு ஃபுல்லாக சன் கிடைக்கும். அதனால தான் அவங்க செடி அவ்வளோ குயிக்காகவும் அவ்வளோ அரும்புகளும் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னது இப்போ இருக்குது இங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க வீட்டு அளவுக்கு இருக்கான்னு பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை. இது கொஞ்சம் சிரமம் தான் பட்டு வருது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ரெட் கலரான உள்ளது. இதுக்கு வளமான சாயில் தேவை கிடையாது. இது ரொம்ப புவரான சாயிலில் கூட அடாப்ட் பண்ணி நல்லா வளரும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எந்த உரம் கொடுக்கணும் அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. இது சன்லையே எவ்வளோ ட்ரவுட்லையுமே ஃபுல் சன் மட்டும் இருந்துச்சுன்னா அதுலேருந்தே இது வந்து நிறைய பூக்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு காம்போஸ்ட் விருப்பப்பட்டால் கொடுக்கலாமே தவிர நான் எதுவுமே கொடுக்கறதில்ல. ஆனால் இது நல்லா அழகாக ஹெல்த்தியாக, இந்த லீவ்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ஸ். இது ஆல்டி, ஹோம் பேஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இப்போ சீப்பாகவே கிடைக்குது, 3 பவுண்டு அந்த மாதிரியே கிடைக்குது. நீங்கள் இப்போ ட்ரை பண்ணாலும் உடனே ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுதான் சீசன் அரளி வாங்கி வைக்கிறதுக்கு. ஜூனில் எல்லா ஸ்டோர்லேயுமே வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது வெள்ளை கலரு, சிகப்பு கலரு, ரோஸ் கலர், ஒயிட், ரெட், பிங்க் இந்த 3 கலர்லேயும் கிடைக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, எப்படி க்ரோ ஆகுது பூக்குதுன்னு போடுங்க. பாட்டில் வச்சு கண்டிப்பாக வளர்க்கலாம். ஆனால் சின்ன பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா வின்டர் ப்ரொடக்ஷன் தேவை. என்னோட நெய்பர் வச்சுருக்காங்க, அவங்க பாட்டில் வச்சுருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு வருஷமும் டியூரிங் வின்டர் டைமில் உள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க. ஆனால் என்னோட மதர்-இன்-லா, என்னோட மாமியார் ஆரம்பத்துலேருந்தே பாட்டில் வச்சு வெளில தான் வச்சுருந்தாங்க. அவங்க பிளான்ட் ஒன்றும் சாகலை, அது நல்லாவே தழைச்சி தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து பூ கொடுக்குது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.